மனிதன் மரணித்து விட்டால் 3வது நாளில் அவனுடைய நகம் தனியாக கலண்டு விடுகிறது. 4வது நாளில் அவனுடைய முடியெல்லாம் உதிர்ந்து விடுகிறது. 5வது நாளில் அவனுடைய மூளை உருகி போகிறது. 6வது நாளில் அவனுடைய குடலும் உடலில் இருக்கிற உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாய் மக்கி போகிறது. அதிகபட்சமாக 60 நாளில் அவனுடைய உடலில் இருக்கிற எல்லா சதையும் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் முழு எலும்பு கூடாக மாறுகிறான். மரணித்து சில நாட்களில் அடையாளம் தெரியாத அளவுக்கு மக்கி போகிற இந்த மனிதன் தான் இந்த உலக வாழ்க்கையில் நான் தான் என்கின்ற இருமாப்போடு வாழ்கிறான். என்னை மீறி ஒன்றும் இல்லை என்கின்ற கர்வத்தோடு வாழ்கிறான். மனிதர்களை இழிவாக பார்க்கிறான். மனிதர்களை ஏளனம் செய்கிறான். காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கிறான். வெறுப்பை மனிதர்களின் மீது உமிழ்கிறான். ஒரு மனிதன் நான் தான் என்கின்ற கர்வமும் என்னை மீறி ஒன்றும் இல்லை என்கின்ற ஆணவமும் அவனுக்கு ஏற்படுகிற போது மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கையையும் அவன் நினைத்து பார்க்க வேண்டும். குர்ஆன் பேசுகிறது, மனிதன் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறானா? குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியவைதான், மகத்துவமும் மகோனந்தமும் நிறைந்த ரப்பனுடைய திருமுகத்தை தவிர. ஒரு புத்தியாயிருந்து என்னை கொண்டோர்க்கு ஒரு புத்தியிருந்து வாழ வைப்பேன். நம்ம நினைக்கிறோம் சாமி பழி வாங்காதுன்னு. அவ்வளவு பயலுக்கும் தர்ம ஆமா நடுத்தீர்ப்பு உண்டு. ஒரு பயிர்க்க விடாது. அவரவர்கள் செய்யும் குற்றம் நான் அறிவேனடா. 4 செவருக்குள்ளதானே நடக்கிறது. எதுவும் தெரியாது என்று நினைக்கலாம். அவனுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியாமல எனக்கு தெரியலாம். ஆனா அவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவரவர்கள் செய்யும் குற்றம் நடத்தீர்ப்பு என்பதற்கு நாடெடுத்து வருகுதடா சொல்லுவதற்கு இரு என் மகனே. தருவார் கடவுள் தருவார்னு கட்டில்ல கமுந்து கிடந்தா கட்டில் கிழிஞ்சு போகும். கடவுள் தரமாட்டான். உழைப்பவனுக்கு இறைவன் அருள். அடுத்தவன் உழைப்பிலே பிழைப்பவனுக்கு இறை அருள் கிடையாது. ஓடுகிறவனுக்கு வெற்றி கோப்பை. உட்கார்ந்து சோம்பேறியா இருக்கிற பயலுக்கு கிடையாது. கை காலெல்லாம் தடமா இருக்கிறவன் உழைக்கணும். உழைக்கிறத சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு பிழைக்கணும். மிச்சத்தை தான தர்மம் செய்யணும். நீ அப்படி செய்திருந்தால் இதுதான் இறைவன் தருவான். திடமுள்ளவன் சம்பாதித்து மிச்சத்தை மக்களுக்கு தாழகிடப்பாறை தற்காப்பதுவே தர்மமப்பா. மாளகிடப்பார்கள் மதத்தோர்கள் என் மகனே.